வணக்கம். நீங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீடுங்கள்ல வந்து பொதுவா எல்லா வீடுகளிலும் வந்து கற்பூரம் நம்ம பாய்ப்போம். கற்பூரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கப்புன்னு பிடிக்கிறது தான் கற்பூரம். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் இன்னும் நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னா, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது தான் பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் ஒவ்வொரு வீடுகள்லயும் நம்ம வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல மணமாவும் இருக்கும். இந்த மாரி ஒரு போல் ஒண்ணு எடுத்துக்கங்க. ஸோ, இதில வந்து பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வந்து நீங்க நெறைய இது வந்து போதுமான அளவுக்கு சின்ன கிண்ணமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பச்சை கற்பூரத்தை அதில் மாதிரி போட்டுக்குங்க. அதோட சேர்த்து இந்த ஏலக்காய் இருக்கும். இது ஏலக்காவும் ஒரு அதுக்கு மேலே போட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எங்க நினைக்கிறீங்களோ வீட்டு முன்னிலையில வைக்கலாம். அப்படின்னா ஹாலில் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்குள்ள வர்றப்பையும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தெய்வீக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காவும். அதே வேளையில சாமி பூஜை அறையிலேயே நீங்க வைக்கலாம். இதை வைக்கிறதுனால உங்களுக்கு அதே எனர்ஜி வந்து நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க பயன்படுத்தி ஒரு வாரம் கழிச்சு இந்த இதை வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த பச்சை கற்பூரை நீங்க வந்து வெளியே இதை வந்து ஏற்றி வச்சீங்கன்னா அது வந்து தீபமாகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஏலக்காவும் அதோட சேர்த்து நீங்க போட்டுக்கலாம். அல்லது நீங்க வந்து சாம்பிராணி ஏத்துறீங்களா, சாம்பிராணியில இந்த ஏலக்காவை நீங்க போட்டுட்டா கூட ஒரு வாரம் கழிச்சு அது வந்து அதோட மனம் குறைஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் புதுசா இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்க வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்க வீட்டுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.